செழும் சுடரே வண்டாரும் குழலால் ஒரு பாகம் மகிழ்ந்தவனே கண்டார் காதலிக்கும் கணநாதா எம் காலத்தியாய் அண்டா உன்னையல்லால் அறிந்தேத்த மாட்டேனே, உன்னை தவிர நான் இன்னொருத்தனை கும்பிட மாட்டேனே, ஏற்ற மாட்டேனே என்று அந்த பதிகத்தில் முதல் பாட்டில் சொல்ற கண்டார் காதலிக்கும் கணநாதா. அடுத்து எம் காலத்தியாய், என்னுடைய காலத்தியாய் இருக்கிற பெருமானே. நீங்கள் அந்த சொல்லும் போதே உங்களுக்குள்ள ஒரு 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 உணர்வை கொடுக்கும். அது ஏன் என் காலத்தினர், அது என்னுடைய பெருமான் அல்லவா. வெறும் கண்டார் காதலிக்கும் கணநாதா காலத்தியான்னு சொல்லலை, எம் காலத்தியாய் தாங்க. அந்த அன்பினுடைய ஆழம் எதுனா, நமக்கும் அவனுக்கும் இடையே ஒரு உறவுகோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைதல்னு பேர். அப்படி சொல்லும் போதே அந்த சொல் வரணும், அது உங்களுக்குள்ளே இயல்பாக வரணும். அதுதான் ரொம்ப இன்றியமையாது. அந்த வகையில் தான் இங்கே அந்த சொல்லினுடைய தன்மை. அப்போ காண்பவருக்கு எல்லாம் ஒரே போல தோற்றத்தை கொடுப்பதில்லை. இன்னும் எளிமையாக சொல்லணும்னு வச்சுங்களேன், கண்ணப்பரும் குடிமி தேவரை பார்த்தார், கூட இருந்த நாணனும் குடிமி தேவரை பார்த்தான். ரெண்டு பேருக்கும் ஒரே உணர்வு வரலையே. இவருக்கு தான் அவரை பார்த்தபோது கட்டி பிடிக்க தோன்றியது, கண்ணீர் சிந்த தோன்றியது, முத்தம் கொடுக்க தோன்றியது. சாமி இழைச்சி போய் கிடக்கிறீங்களேன்னு அழுக தோணுச்சு அவருக்கு. அதே பக்கத்தில் நாணனுக்கு ஒன்றுமே தோணலை. அட அவர் தான் செய்கிறாரே. இப்போ யாராவது ஒருத்தவங்க போனாங்க, சாமி திருவேணி கட்டி பிடிச்சாங்க, சரி கொஞ்சம் விடு நானும் கொஞ்சம் சாமியை பிடிச்சிக்கிறேன் அப்படின்னா பார்த்து அவர் செய்த பார்த்தாவது செய்திருக்க வேணுமா? தோணலையே அவனுக்கு. தெய்வ பித்து கொண்டு விட்டான் திண்ணன் அப்படின்னு நினச்சிட்டு கம்முன்னு தான் நின்னானே ஒழிய, அவன் அந்த திருமேனியை தொட்டதாகவோ அவனும் ஒரு வணக்கம் செலுத்தியதாகவோ சேக்கிழார் பெருந்தகை நமக்கு காட்டலை. என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு மட்டும்தான் பார்த்தான். பக்கத்தில் நிற்கிறான் தினைக்கும். நினைத்து பாருங்களேன். அப்போ என்ன காரணம்? இவருக்கு முன்பு செய்த தவம் வேலை செய்தது, அவனுக்கு அந்த தவம் இல்லை. அதனால் அப்படியே மணிவாசர் சொல்கிறது போல, இரும்பின் பாவை அணைய நான் பாடேன் நின்று ஆடேன் அலறிடேன் உளறிடேன் ஆவிசோரேன்னு சும்மா பொம்மை மாதிரி நின்றுட்டாவன். ரெண்டு பேர் ரெண்டும் உயிர்கள் தான், ரெண்டு உயிரும் ஒரே பெருமானத்தான் பார்க்குறாங்க. ஆனால் பார்ப்பவருடைய உள்ளத்தில் இருவருக்கும் ஏற்பட்ட உணர்வு வேறுபாடுகள் வேறு வேறாகத்தானே இருந்தது. அப்படின்னா நமக்கு எப்படி தோணும்? நமக்கு அப்படி தான். இப்போ நம்ம இங்கிருந்து திருமேனி உலா வருகிறது என்று சொன்னால் பார்க்கிற எல்லாருக்கும் ஒரே உணர்வு வாராது. ஒரு நல்ல உணர்வு எப்போது வரும்? நீங்கள் முந்தைய பிறப்புகளில் தவம் என்று சொல்கிறாங்களே, அதை கொஞ்சம் செஞ்சு வச்சிருக்கணும். அன்னைக்கு செஞ்சு வச்சுருந்தா இன்றைக்கி அந்த திருமேனியை பார்க்கும்போது என்னமோ ஒன்று தோணும். ஒருவேளை நம்ம அப்படி ஒன்றும் பண்ணலைன்னு சொன்னால், இதெல்லாம் எதுக்கியா பண்ணிக்கிட்டு செலவு பண்ணிக்கிட்டு, இதெல்லாம் ஆறு கேட்டால் உங்களையெல்லாம் இப்படி போனால் எல்லாம் சரியாக போயிடுமா என்ன அப்படின்னு வேறு வகையான கேள்விகளும் ஏன்னா அவங்களாம் அறிவு ஜீவிகள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஏதோ ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டு அவங்க அப்படி அவங்க பார்வை அப்படி இருக்கும். இதுதான் உயிரினுடைய தன்மை. அது மாதிரி இப்போ குருநாதன் அப்படியே உலா வரார், பெரும் கூட்டம் திரளாக நிற்கிறது. இவருக்கு அவர் யாருன்னே தெரியாது. யாருக்கு? உமாபதி சிவத்துக்கு வர குருநாதர் யாருன்னு தெரியல. நீங்கள் செயல் அப்படி தான் சொல்லப்படுது பாருங்கள். அதனால் மட்டவிழ்ந்தார் வானோன் பவனி வர கண்டு, நல்ல தேன் நிறைந்திருக்கிற கொன்றை மாலை அணிந்திருக்கிற குருநாதன் உலா வருவதை கண்டு. நான் அப்படியே உரை படிச்சுட்டே வரேன் பாருங்கள். வல்வினையேன் ஏனோரும் ஏத்துதல் கண்டு ஏத்தினேன். அவர் என்ன சொல்றார் பாருங்க, கொடிய வினையுடைய அடியேன்னார். ஆனால் உண்மையிலே நல்வினை உடையேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும். ஆனால் அவர் சொல்லும்போது அப்படி சொல்லலை. ஏன் அப்படி சொன்னோம்னா தன்னைத்தானே பெருமைப்படுத்தி கொள்வது போல் ஆயிடும். எப்பொழுதுமே அருளாளர்கள் அப்படி எப்பவும் சொல்லிக்க மாட்டாங்க. தங்கிட்ட தகுதி இருந்தாலும் இல்லை என்று சொல்வது தான் அவங்களுடைய இயல்பு. அது அவங்களுக்கான இயல்பு. நமக்கான இயல்பு அப்படி இல்லை. இல்லைனாலும் இருக்குதுன்னு சொல்வது தான் நமது இயல்பு. ஏன் எனக்கு தகுதி இல்லையா என்ன அப்படின்னு கேட்பது நம்ம இயல்பு.
ஆக அவர்கள் இருந்தாலும் தனக்கு